வேலியே பயிரை மேய்வது போல் மக்களை காக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகளே பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவையில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 4ஆம் படைப்பிரிவில் பெண் போலீசாருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதன் கட்டளையர் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடந்தையாக இருந்த பெண் உதவி ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து பாலக்காடு செல்லும் அரசு பஸ்ஸில் கோவைக்கு பயணிக்கும் போது பாலியல் தொல்லை கொடுத்த போலீசாரை கல்லூரி மாணவி ஒருவர் காலணியால் அடித்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இப்படி பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நடமாட கவசமாக இருக்க வேண்டிய காவல்துறையே பாலியல் தொல்லை கொடுத்ததால் பெண்கள் நடமாட முடியாத நிலை உருவாகிவிடும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இப்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துவிட்டன. இதற்கு காரணம் திமுக அரசின் செயலற்ற தன்மையும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்படாததும் தான் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.